மீனம் ராசி. நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிப்பீங்க. குரு பகவானோட தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் குரு பகவானின் மீன ராசியில் பிறந்தவங்க, இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா இதமாகவும் இங்கீதமாகவும் பேசுவீங்க. இந்த குழந்தைத்தனத்தால் தான் ஒரு சில பிரச்சனையுமே உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளும் அந்த கிரக நிலைகள் மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான தாக்கம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ வரப்போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனக்காரகனா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் அதிபதியாக இருக்கிறாரு. குருவின் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் பாருங்கள், பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்னு எண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களை யாராச்சும் சின்னதாக அவமானப்படுத்திட்டா கூட உங்களோட வாழ்க்கை முழுவதும் அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க. அதே போல் உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்பொழுதுமே யாராலையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் என்ன, தாக்கம் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மீன ராசியில் 8ஆம் வீட்டை பாதிக்கிறதுனால எதிர்பாராத செலவு வரலாம். கூட்டாண்மை தொடர்பாக சின்ன நிதி பிரச்சனை கூட வரலாம். இந்த நிதி பிரச்சனை எதுவும் உங்களை நெருங்கக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் கிழமையில், அதாவது வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். சிவபெருமானோட பரிபூர்ண அருள் இருந்தாலே போதுங்க. மீனராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்துலையுமே நன்மை பெறக்கூடிய அமைப்பை ஈஸியாக பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமான் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து வரும். அதே போல் சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை நீங்கள் கணிப்பதன் மூலம் நன்மைகளை பெறலாம். அதுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறாரு சனி பகவான். இதனால் நீங்கள் அவசரம் எந்த ஒரு விஷயத்திலுமே காட்டவே கூடாதுங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாதம். சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறதுனால பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். அதே போல் குரு பகவானோட நிலையானது மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்பவுமே சாதகமாக மாறுறதுனால சில எதிர்பாராத நன்மைகளும் அப்போ நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு இழந்த விஷயம் மீண்டும் உங்களோட கை வந்து சேரும் சூழல் உருவாகும். அதுக்கப்புறம் கலவையான பல பலன்களும் கிடைக்கும். நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதம் தான். அதுலேயுமே முதல் பாதியை விட 2ஆம் பாதி ஓரளவுக்கு சாதகமான மாதமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை பெறக்கூடிய மாதமாகவும் அமையும். பணியிடத்தில் பாருங்கள், நீங்கள் எல்லோருடைய விருப்பத்தையுமே நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக வேலை பளு கொஞ்சம் அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். இதனால் உங்களால் இயன்ற அளவு வேலையை செய்ய ஒப்புக்கோங்க. முடியும் அப்படிங்கிறத மட்டும் பண்ணுங்கள். முடியாததெல்லாம் தலைமையில் தூக்கி வச்சுக்காதீங்க. அது பிரச்சனையும் கொடுத்துரும், பின்னடைவும் கொடுத்துரும். உங்கள் திறமையும் உழைப்பையும் நிரூபிக்க அவசரமாக எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. வேலையின் தரம் ரொம்பவுமே முக்கியமாக இருக்கணும், அதுதான் நல்லது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதோட ஒரு வேலையை செஞ்சாலும் அது சரியாக செஞ்சோம் அப்படின்றது இருக்கணும். இப்படி இருந்தால் நல்லது. நிறைய வேலையை செஞ்சோம், தப்பாக செஞ்சோம், அது என்ன பலன் வரப்போகுது. அதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக பின்னடைவு எதுவும் ஏற்படாது கவனமாக இருந்தால். இப்போ பொருளாதார நிலையை சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. மாதத்தோட 2ஆம் பகுதியில் நேர்மறையான மாற்றங்களும் வரும், கவனமாக இருங்க. மீதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைஞ்ச ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும், ஆனால் அது கேட்டது போல் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத பொருட்களை வாங்குறத தவிர்க்குங்க. கடன் கொடுக்கறது அல்லது பெரிய அளவில் கடன் வாங்குறது, இது ரெண்டையுமே நிதி நிலைமையில் சில மோசமான நிலைமையை கொடுத்துரும். இது ரெண்டையும் தவிர்ப்பது நல்லது. சிறிய சேமிப்பு இலக்குகளை நிர்ணயம் செஞ்சு உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். குடும்பத்தின் மூலம் சில நிதி செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், அமைதியும் மகிழ்ச்சியும் வரும். கூட பிறந்தவங்களோட உறவு இனிமையாக மாறும்.
மாதத்தோட முதல் பகுதி சற்று பதற்றம் நிறைந்ததாக இருக்கும், சலசலப்பு கூடியதாகவும் இருக்கலாம். இதனால் நீங்கள் உங்களோட பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மாமியார் வழி உறவுகள் மூலம் சண்டை சச்சரவு வரலாங்க, கவனத்தோடு செயல்படுங்க. காதலில் வெளிப்படுத்த திட்டமிட்டு இருந்தவங்க மாதத்தின் பிற்பகுதியில் அந்த விஷயத்தை செய்யுங்க, சாதகமான பதில் கிடைக்கும். கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டுலேயுமே சிறப்பான கவனம் செலுத்தினா நன்மையை பெறக்கூடிய அமைப்பு. நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் சரியாக நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா நல்லது. அதே போல் அதிகமான மனநலத்தம் உடல் நலத்தை பாதிக்கும். சிறிய உடல் உபாதை வரலாம், அதாவது தலைவலி, வயிற்று வலி இந்த மாதிரி. ஆனால் அப்படி வந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீங்க. மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் தகுந்த மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் இந்த ஆழமான தூக்கம், எளிய உடற்பயிற்சி, நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் யோகா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பான வகையில் மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சிறப்பான ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கல்வியில் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னேற்றம் வரும். இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும். கோவில்களில் உளுத்தம் பருப்பால் செய்யப்பட்ட பொருட்களை தானம் செய்யுங்க. இது இன்னுமே சிறப்பான முன்னேற்றம், எந்த ஒரு தடையும் தாமதமும் வராது. ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விளக்கக்கூடிய பரிகாரமாக இந்த ஒரு விஷயம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே போல் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன உதவியாச்சும் செய்யுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமற்ற பலனை குறைக்க இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும், ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், இதனால் பல நன்மைகள் உங்களை வந்தடையும். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. சுகஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், கலசரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும், அயன சைன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் சில யோக பலன்களும் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நினச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையுமே நீங்கள் தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பு இப்போ வந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே துணிச்சலோடு எதிர்கொள்ள போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் வர கவனமாக செயல்படுங்க. முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்ய போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வுமே கிடைக்கும். சிலருக்கெல்லாம் புதிய பதவி, கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் அடுத்தவங்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாங்க. உங்களோட செயல்களில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து வரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலனும் வரும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்களால் பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள் இப்போ அந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வரக்கூடிய யோகமான அமைப்பு வந்திருக்கு. வீண் அலைச்சலுமே வரும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுகிறத தவிர்த்திடுங்க. மேல் மட்டத்தில் உள்ளவங்ககிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரணும், வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. முழு முயற்சியோட படிங்க, எல்லாமே நல்லதாக இருக்கும். நல்ல மதிப்பெண்ணும் பெறுவீங்க. சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. இப்போ புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வீண் பள்ளி சுமத்தி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மறுபடியும் உங்களை வந்து சேருவாங்க. இலக்கியம், கதை, கவிதை துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அதிகரிக்கும். வேலையாட்கள் மூலம் சில தொந்தரவு கூட வரும், கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பணத்தை விட அறிவு மூலதனமாக வச்சு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் வரும். அதே நேரம் சில புதிய வியாபார உத்திகளை நீங்கள் கையாளுங்க. தீவிர முயற்சியால் அரசு சார்ந்த காரியம் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். முயற்சியை கைவிட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் வரும். தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். எதிரிகள் வகையில் அசால்ட்டாக இருக்காதீங்க. புதிய முதலீடுகள் செய்யும் போது தகுந்த ஆலோசனை தேவைப்படுது. பண விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் கவனமாகவும் அக்கறையாகவும் செயல்படணும். இல்லைன்னா சில பாதிப்புகள் பண விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவை பெற முடியும். வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க முடியும். மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை குரு பகவானின் அருளால் நீங்கள் பெற முடியும்.
மீன ராசி அன்பர்கள் குரு பகவான் மற்றும் சிவபெருமானின் அருளால் எல்லா விஷயத்திலுமே சாதகமான பலன்களை பெற்று சிறப்புடன் வாழ எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.